நான் தான் சொன்னேன்லங்க. ஸோ கான்சிக்யூட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ ரிக்கி ஸ்டார்ஸுக்கும் ஏடபிள்யூக்கும் பல பஞ்சாயத்து இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவங்க இப்போ வரைக்கும் கரெக்டாக டிபாச்சர் ஆகிட்டாங்கன்றத. டிபாச்சர் ஆன ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா NXTக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தார். படித்து சொன்னேன். ஸோ இவங்க 4 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருந்தேன். மலாய்க்கி பிளாக், மிரோ, ரிக்கி ஸ்டார்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரே ஃபினிக்ஸ் கான்ட்ராக்டில் மாட்டிக்கிட்டாருன்றது தெரியும். நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இவங்க 3 பேரையும் வந்து AEW ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதை. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம ராஸ்டர் பேஜ்லேயே ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்துருந்தோம். இப்போ கரெக்டாக நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. டெபியூட் கொடுத்துருக்காரு NXTல. இப்போ கரெக்டாக NXTல டெபியூட்டோட ரிக்கி ஸ்டார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக ஹாட்டஸ்ட் பிராண்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பிராண்டுக்கு ஒரு பிராண்டான பர்சன் வேணும்ன்றதை ரிக்கி ஸ்டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதனால தான் நான் வந்துட்டேன். என்னோட பேர் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அப்சைட்லேருந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன்றதை ரிக்கி ஸ்டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஒரு ப்ரோமோ மாதிரி அவர் கட் பண்ணாமல் ஒரு 4 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. அப்கமிங் NXTல தான் இருக்க போறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ AEWலேருந்து ரிலீஸ் வந்த எல்லா ரெஸ்லர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கும் போட மாட்டாங்க, NXTக்கும் போட மாட்டாங்க. ஸோ டேலண்ட்டுக்கு ஏற்றப்பல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ NXTல தான் கொடுப்பாங்க. மற்ற அப்கமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வராங்க. பெரிய கரண்டாக நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்க்ஸ் பார்த்தீங்கன்னா NXTல டெபியூட் ஆயிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக மிரோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிரோக்கு அப்புறமா மலாய்க்கி பிளாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மலாய்க்கி பிளாக், மிரோ எனக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய கரண்டாக நம்மளுடைய ரிக்கி ஸ்டார்க்ஸ் NXTல அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. நம்ம சேனலில் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ யாருமே நம்மள இப்போதைக்கு நம்ம சேனல் ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ அப்கமிங் அப்டேட் வீடியோலாம் வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் ஸ்க்ரீன்லேயும் அப்டேட் வீடியோலாம் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.